ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி, அதாவது பிரிட்டிஷ் பவுண்ட்ஸோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன வீக்கில் வந்து 1.2950 ரேஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா 1.32 லெவல்ஸு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இதற்கான சிச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அதோடைய சேர்மேன் போவல் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி பேசினார். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கும் கரன்சியோட மூவ்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்னா, எந்த நாட்டில் வட்டி அதிகமாக இருக்கோ அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா பணம் அதிகமாக போகும். ஸோ எந்த நாட்டில் வந்து வட்டி கம்மியாக இருக்கோ அங்கே பணம் வந்து வெளியில் போகும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கரன்சி ட்ரேடிங். கரன்சி ட்ரேடிங்கிறது ஏதோ ஏறுது இறங்குதுன்றது கிடையாது. கரன்சி ட்ரேடிங்கிறது நார்மலாக வட்டி விகிதங்கள் அதிகமாக இருந்தால் கரன்சியோட மதிப்பு ஏறும். வட்டி விகிதங்கள் இன்னொரு நாட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்தால் வட்டி விகிதங்கள் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் கரன்சியோட வேல்யூ இறங்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டின்னு பார்க்குறீங்கல்ல, ஜிபிபிக்கு யூஎஸ்டிக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல்னு சொல்லுவாங்க. அதாவது வட்டி விகிதாச்சாரம் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம கரன்சிஸ் ட்ரேட் பண்ணணும். இப்போ பேசிக்காக இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரன்சியோடைய மதிப்பு வந்து சப்ஸ்டென்ஷியலாக பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ்க்கு ஏறி இருக்குது. கடந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடுமையாகவே ஏறிட்டுருக்கு. இது காரணம் கேட்டிங்கன்னா அமெரிக்காவோட எக்கனாமிக் வீக்னஸ்ன்னு சொல்லலாம். பிரிட்டிஷோட எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷில் வந்து எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி கிடையாது. அப்புறம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வட்டி தான். இந்த வட்டியை வச்சு தான் உங்களுக்கு மார்க்கெட்டே உங்களுக்கு இயங்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த வீக்லி ஃபோர்காஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய லெவல் பார்த்திங்கன்னா 1.3203 அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இது எப்படி வந்து இருக்கும் அப்படின்ற கண்டிஷன், இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்ற கண்டிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹையர் லெவல்ஸில் இருக்குது பவுண்டு. ஸோ 1 வருஷம் 2 வருஷம் ஹைஸில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.32 லெவல்ஸ் வந்து மார்ச் 2022 தான் இருந்தது. ஸோ நான் வந்து இந்த கரன்சியை செல் பண்ண போகிறேன், செல் பண்ணிட்டு லோவில் வந்து பை பண்ணி ப்ராஃபிட் பார்க்க போகிறேன்னு செல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து புல்லிஷாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டாக்ஸும் சரி ஃபாரெக்ஸும் சரி எல்லாமே டாலருக்கு நிகராக கடுமையாக ஏறிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு கூட பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் நம்ம பார்த்தோம். ஸோ பிஹேவியரல் சென்டிமெண்ட்ன்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங், அதாவது எஃப்எக்ஸ் ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க பிஹேவியரல் சென்டிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப புல்லிஷாக இருக்குது. ஸோ யாரும் ட்ரெண்டை மீறியெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ட்ரேட்னால் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் மார்க்கெட்டில் இருக்காது. நம்ம ஜஸ்ட்டு வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணக்கூடிய ட்ரேட்ஸை மிரர் பண்ணுறோம். ஸோ விஆர் இந்த விர்ச்சுவல் வேர்ல்டு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டேபிள் பண்ணக்கூடிய அசெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ விர்ச்சுவல் வேர்ல்டு. ஸோ இதுக்கும் ரியல் வேர்ல்டுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ரெகுலராக இது வந்து டெரிவேட்டிவ், ஏற்கனவே சொன்ன மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ்ன்றது ஒரு அசெட்லேருந்து வரக்கூடிய டெரைவ் வேல்யூ. ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணாலும் சரி, இது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் வேஜர்னுவாங்க இங்கிலீஷில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோடைய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையராக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய பேங்க் வந்து கட் பண்ணுறதுனால பிரிட்டிஷ் வந்து கட் பண்ணல இன்னும். அதை முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பார்த்திங்கன்னா ரேட்ஸ் கட் பண்ணல. ஸோ மார்க்கெட் வந்து அப்புறம் தான் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே பவுண்ட்ஸை வாங்கி வைக்கிறாங்க. ஏன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து ரேட்டை கட் பண்ணல, அவங்களுடைய வட்டி விகிதங்களை குறைக்கலை. ஆனால் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா வட்டி விகிதத்தை குறைக்க போகுது. ஸோ பேசிக்கான கான்செப்ட் வந்து இதனால தான் பவுண்டோட வேல்யூ ஏறுது. ஸோ இப்போ இந்த வீக்கோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1.3110 லெவல்ஸ்லேருந்து 1.33850 லெவல்ஸ் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சைக்காலஜிக்கலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷான லெவல்ஸில் இருந்தால் கூட ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் எந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க, இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு ஒரு வார் வருதா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க கனெக்ட் பண்ணி தான் பொசிஷன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு அலர்ட்டாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம இருக்கணும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக யூஎஸ்லேருந்து ப்ரீலிமினரி எஸ்டிமேட் ஜிடிபி வருது உங்களுக்கு டேட்டா. ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.